தென் மாவட்ட மக்களினுடைய மருத்துவ சேவையை கிட்டத்தட்ட 60% மேல ஒரு தனியார் மருத்துவமனை பூர்த்தி செய்யுதுன்னு சொன்னா அதை மதுரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரிங்கிறது, அந்த மருத்துவமனை என்பது மருத்துவ சேவையை பொது சேவையாக செய்கின்ற டாக்டர் சேதுராமனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைங்கிற பொது மருத்துவ சேவையை தாண்டி அங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆராய்ச்சி நிலையம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மிக குறைந்த கட்டணத்துல தரமான மருத்துவ சேவையை அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில அவங்க மருத்துவ சேவையை அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட தென் மாவட்ட மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு செயல்படுகின்ற ஒரு மருத்துவமனையை தற்போது ஒரு கொள்ளை கும்பல் கபலீகரம் செய்ய முற்பட்டிருக்கிறதாங்கிற மாதிரியான ஒரு பொதுநிலை என்பது தென் மாவட்டத்து மக்களை இன்னைக்கு ஒரு போர்க்குரல் எழுப்ப வைத்திருக்கிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய, மக்களினுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய, மக்களை கெடுக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இன்னைக்கு தங்களிடம் இருக்கக்கூடிய அபரிதமான பணத்தை வச்சு பல்வேறு விதமான அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. அந்த விலைக்கு வாங்கி இருக்கிற அந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு அவரு மார்ட்டினுடைய மகனான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்கிறவரு அவரை இந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனையினுடைய உள் விவகாரத்துக்குள்ள, அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் நீதிமன்ற ஆணையின் பிரகாரம் இன்னைக்கு அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கிறார். அவருக்கு உதவி செய்யறேங்கிற பேர்ல இந்த மருத்துவமனையை கபலீகரம் செய்ய உள்ள வர்றாரு. அதே உண்மை நோக்கம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் நடக்குது. அப்ப பல்வேறு விதமான அரசியல் கூட்டுச்சதியின் காரணமாகத்தான் இந்த மருத்துவமனையை முடக்குவதற்கும் கபலீகரம் செய்வதற்கும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் என்பவர் இறங்கி இருக்கிறாரு. என்ன செய்யறாரு? அவரு எம்எல்ஏவா பொது பிரச்சனையை பேசுறதை விட்டு போட்டு போய் சபாநாயகர்கிட்ட போய் இந்த சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த புகார் மனு கொடுக்கிறாரு. அந்த புகார் மனுல என்ன அவர் கொடுக்கணும்? பிரச்சனைய பேசி தீர்க்கணும், பிரச்சனையை நல்லபடியா முடிச்சு விடுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு மருத்துவமனையை அரசாங்கம் கைப்பற்றணும்னு சொல்றாரு. அப்ப அவங்களுடைய தெளிவான உள்நோக்கு அதுல இருந்து தெளிவா இருக்கா இல்லையா? அப்ப லாட்டரி தொழில செஞ்ச காசை வச்சு அரசியல் கட்சியை விலைக்கு வாங்குவீங்க, மக்களுக்கு பயனளியக்கூடிய மருத்துவமனை நீங்க விலைக்கு வாங்குவீங்கன்னு சொன்னா, ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு தமிழகத்துல முத்துராமலிங்க தேவருக்கு பின்னாடி தென் மாவட்டத்துல பெரும்பான்மையாக இருக்கிற முக்குளத்தோர் மக்களை அரசியல் படுத்தக்கூடிய சூழ்நிலை பெருவாரியா இன்னைக்கு இல்ல, சிதறி போய் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான அடக்குமுறைகளும் அடாவடிகளும் இந்த தென்புலத்து மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போர்க்குரலை எழுப்பி எதிர் நடவடிக்கைகளுக்கு தூண்டிவிடும் என்பதை ஆளும் அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.